வணக்கம். என் பெயர் அமிர்தம். நான் திருச்சியில் வசிக்கிறேன். இப்பொழுது விநாயகரை பற்றி நான் பாடல் ஒன்று பாடப்போகிறேன். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வரவேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வரவேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வரவேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வரவேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வரவேண்டும். அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும். இருளை விளக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆணை முகத்தனின் அடியவர் மனதில் ஒளியாய் வந்து குடியிருப்பான். நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வரவேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வரவேண்டும். அங்கு கற்பக பெருமாள் தொப்புள் குழியில் ஒளிரும் அவனை தொழ வேண்டும். திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வரவேண்டும். அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் ஒளிரும் அவனை தொழ வேண்டும். பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் பிறந்திருப்பான். எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வரவேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவனை தொழ வேண்டும். நன்றி, வணக்கம்.